ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஜா செடியில் உள்ள ரோஜாவை பறிச்சிருவோம். 2-3 ரோஸ் கிடக்கு, அதை பறிப்போம். செவந்தி பூவும் நிறையா கிடக்கு, ஆனால் அதை இன்னொரு நாள் பறிக்கலாம். இப்போ 3 ரோஜா கிடச்சிருக்கு. கனகாமரம் பிச்சின்னு நிறையா பறிச்சு வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி பூ இவ்வளோ தான். காய்கறி பறிக்க போவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2-3 கத்திரிக்காய் பறிச்சிருவோம் நம்ம. வாங்க, நீல கத்திரிக்காய் 5 கிடச்சிருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் இது கூட பறிச்சுட்டு வருவோம். இது எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க சூப்பராக இருக்குங்க. அதனால கொஞ்சம் சின்ன காயெல்லாம் பார்த்து பறிக்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கத்திரிக்காய் இன்றைக்கி நம்ம பறிச்சிருக்கோம். இது செடி கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டு, இது செடி எவ்வளோ பிடிங்கி தூர தான் போடணும். அதனால் இதுலேருந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்து முளைக்க வச்சுருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். அந்த விதையெல்லாம் முளைச்சி அழகாக வந்துட்டுருக்கு. ஆனால் காலைல தண்ணி ஊற்றாமல் போயிட்டேங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது 1-2 செடி காஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இதில் 10 செடி வந்தால் கூட நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் மேலும் மேலும். இது நான் போட்ட ஜின்னியாவா காஷ்மீர் பேர் தெரிலங்க. அதில் ஒரு செடி அழகாக வந்திருக்கு. டபுள் கலர்னு சொல்லி விற்று காமிச்சு போட்டிருந்தேன். அது அழகாக தழுத்து வந்திருக்கு. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.